வணக்கம். பல்லாவரத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து திரைப்படங்கள் குறித்து சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் அடுத்த படம் இயக்குனர் வெற்றிமாறனுடன் இணைந்து வடசென்னை 2 தயாரிப்பதாக தெரிவித்தார் ஐசரி கணேசன். இயக்குனர் இமயம் பாரதிராஜா தமிழ் சினிமாவில் செய்த புதுமைகளை கொண்டாடும் விதமாக ஒரு பிரம்மாண்டமான விழா வேல்ஸ் பல்கலைக்கழகம் சர்வதேச திரைப்படம் மற்றும் கலாச்சார நிறுவனம் IIFC இணைந்து நடத்துகிறது. சென்னை அடுத்த பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழகம் இணைந்து பாரதிராஜாவின் திரைப்படங்களில் பணியாற்றிய இயக்குனர்கள், நடிகர்கள் மற்றும் கலைஞர்கள் அவரை முன்னெடுத்து பயணிக்கும் இயக்குனர் குறித்த திரைப்பட கலாச்சார சினிமா கொண்டாட்டத்தில் தடம் பதித்த படைப்பாளுமைகளை கொண்டாடும் நிகழ்ச்சி வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ் தலைமையில் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் மேயர் சைதை துரைசாமி, நடிகர் சத்யராஜ், இயக்குனர் அமீர், திரைப்பட தயாரிப்பாளர் தனஞ்சயன், நடிகை ரேகா ஆகியோர் கலந்து கொண்டு தமிழ் சினிமாவை நமது கலாச்சாரம், உணர்ச்சிகள் மற்றும் சமூக யதார்த்தங்களின் கண்ணாடியாக மாற்றிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் காலத்தால் அழியாத படக்களிப்பு குறித்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறந்த புகைப்பட கலைஞர்களுக்கு 25,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை காசோலைகள் பரிசாக வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதில் திரைப்பட கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், கல்லூரி மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் ஐசரி கணேஷ் பேசுகையில், இயக்குனர் வெற்றிமாறன் சர்வதேச திரைப்பட மற்றும் கலாச்சார நிறுவனமும் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல்ஸ் தயாரிப்பு இணைந்து வடசென்னை பார்ட் 2 தயாரிக்க உள்ளதாகவும், வேல்ஸ் மியூசிக்கல்ஸ் கம்பெனியை இப்போதுதான் தொடங்கியுள்ளேன், இனிவரும் காலங்களில் சிறந்த பாடல்களை கொடுப்பதாக தெரிவித்தார். எல்லாரையும் பத்தி பேச ஆரம்பிச்சா அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சாலே அவ்வளவு நேரம் ஆகுனா, அப்ப ரேகாவை பத்தி பேச ஆரம்பிச்சா அவ்வளவு நேரம் ஆகும். திரை ஆளுமை. He's not just a filmmaker, he's an icon. Not just a film icon, he's an icon of Tamil cultural. வேண்டும் என்று வெற்றிமாறன் சார்